காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆசிஃப் vlog. டுடே வந்து நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஜித்தாவில் இருக்கிற ஒரு கடற்கரையை தான் வந்து விசிட் பண்ண போகிறோம். வாங்க அப்படியே ரோட்டை கிராஸ் பண்ணிவிட்டு அந்த பக்கம் போயிட்டு அதுக்கப்புறம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஒரு வேளை ரோட்டை கிராஸ் பண்ணியாச்சு. வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக வந்து டைம் வந்து ஒரு 3:30 அந்த மாதிரி ஆகுது. பார்த்தீங்கன்னா வெயில் என்னமோ மத்தியானம் 12 மணி அடிக்குது. தூரத்தில் யாருன்னு தெரில, ஒருத்தர் திடீர்னு வந்து எங்களுக்கு தண்ணி, பிஸ்கெட்டு, கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு போகிறாரு. தம்பியை போயிட்டு வாங்கிட்டு வர சொன்னோம், தம்பி வாங்கிட்டு வந்துட்டார். நம்ம அப்படியே நடைய திருப்பி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பெரிய யாரோ அதிகாரி வீடுன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி தான் தெரியுது. நல்ல பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா அஸ் யூஷுவல் வந்து அந்த ப்ளூ லைனை வந்து சைக்கிள் ஓட்டுறதுக்கு அந்த ரைட் சைடில் வந்து நம்ம வாக்கிங் மாதிரி போய்க்கலாம். அப்படியே இந்த ரவுண்ட் போட்டில் இருந்தால் நம்ம போய் ரைட் கட் பண்ணணும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் இந்த மாதிரி வரும் டோட்டல். நம்ம அந்த இடத்துல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துல இருந்து ஒரு வழியாக வந்து நம்ம இடத்த வந்து ரீச் பண்ணியாச்சு. இதுதான் வந்து பீச். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், வந்து சூரியன் வரவேற்க நம்ம அப்படியே பீச்சுக்குள்ளே என்ட்ரியை போடுறோம். பீச் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ஒரு நீட் அண்ட் க்ளீனாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிட்டு பேப்பர் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த பீச்சு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து சாயங்காலம் ஒரு 4:30 மணி அது மாதிரி ஆயிடுச்சு. ஸோ சூரியனும் மறையிறதுக்கான டைம் ஆயிடுச்சு. சன்செட்டுக்காக வந்து மக்கள்லாம் வந்து அங்கே இங்கேயும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனி டைம் ஒரே க்ரௌடாக தான் இருக்கும். ஸோ நாங்களும் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு அப்படியே பீச்சுக்குள்ளே என்ட்ரியை போட்டாச்சு. கிளாஸ்லாம் மாட்டிக்கிட்டு அப்படியே வந்த ஒரு படத்தை காட்டணும் தானே, அது மாதிரி கேமரா தூக்கிட்டு அப்படியே உள்ளே இறங்குறோம். கூடிய சீக்கிரத்தில் கடற்கரை வந்துடும்னு நினைக்கிறோம். நாங்கள் நடந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக நடந்துக்கிட்டே இருக்கோம். இன்னும் கடற்கரை வந்த மாதிரி தெரியல. இப்போ தான் கடலில் வந்து தெரியுது கண்ணு கெட்ட தூரத்தில். ஸோ கூடிய விரைவில் கடலை சென்று அடைந்துருவோங்கிறது நம்புகிறோம். ஓகே, நீங்களும் அப்படியே வாங்க, உங்களையும் கடற்கரையை கூட்டு போய் காட்டுறோம். பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி வளைச்சி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாப்பில். வீடியோ வந்து கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 5 பேர் போகிறோம். ஸோ 5 பேரும் வந்து எல்லாம் தேவையான தண்ணி கிண்ணி எல்லாம் வாங்கிட்டோம் ஆல்ரெடி. பார்த்தா அவர் வேறு ஒருத்தர் எக்ஸ்ட்ரா வந்து வேறு கொடுத்துட்டாரு. ஓகே, யாருன்னு தெரில, யார் பற்ற பிள்ளையோ வந்து எங்களுக்கு தண்ணி, பிஸ்கெட்டு, ஓரியோ பிஸ்கெட்லாம் இருந்துச்சு, அதுக்குள்ளே ஜூஸ் இதெல்லாம். ஸோ ஓகே, அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ வாயிலாக. வந்து பீச் வந்துருச்சு. தம்பி ஆல்ரெடி வந்திருக்காப்புல போல், பட் நம்ம வந்தது இல்லை பீச்சுக்கு. ஸோ நம்ம வேலை உண்டு ரூம் உண்டுன்னு இருக்கிற ஆள். திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம். பார்த்திங்கன்னா கடல் வந்து அப்படியே கிட்டத்தில் அப்படியே நெருங்கியாச்சு. நம்ம என்னமோ மெரினா பீச்சில் நடந்து போயிட்டுருக்க மாதிரி ஒரு ஃபீல். இந்த மாதிரி ஜித்தாவில் இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு சீரியஸாகவே தெரியாது. பார்த்திங்களா சூரியனும் பார்த்து மறையிற டைம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட இன்னொரு 20 மினிட்ஸில் வந்து சூரியனும் சன்செட் ஆயிரும். அந்த மாதிரி தான் இருக்குது, ரொம்ப கிட்ட வந்துருச்சு. இதுதான் கடற்கரையினுடைய வியூ. இங்கே வந்து போர்டு போட்டிருக்காங்க, எச்சரிக்கை பலகை, இங்கே குளிக்கிறதுக்கெலாம் அனுமதி கிடையாது. ஸோ இந்த கட்டையில் நிற்கிறதுக்கு அனுமதி இல்லை, செக்யூரிட்டி வந்து கத்திட்டு நின்றாங்க. ஸோ இங்கே பாருங்கள், மேலே உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க மக்கள் இந்த பக்கம்லாம். இதுதான் வந்து ஜித்தா கடற்கரை. செங்கடல்னு சொல்லுவாங்க தெரியுமா, ரெட் சீயோட பீச். இதுதான் கடற்கரை. இதுதான் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த அப்படியே கடலோட அப்படியே அமைதி. அலையும் இங்கே வந்து அதிகமாக இருக்காது அந்த அளவுக்கு. அந்த ரைட் சைடில் தெரியுது தூரத்தில், தான் ஹில்டன் ஹோட்டல். பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம ரெட் சி பீச்சோட இது. இங்கே என்னமோ ஒரு கவுண்ட்ரு போட்டிருந்தாங்க, என்னடான்னு பார்த்தா ஃப்ரீ. ஏதோ இது பேர் என்னென்னு கூட தெரியல. யோகாட் மாதிரியும் இல்லை, ஒரு ஃப்ரெஷ் க்ரீம் மாதிரியும் இல்லை. ஆனால் நிறையா ஃப்ளேவர் இருந்துச்சு, சாக்லேட், வெண்ணிலா இது மாதிரி. ஆனால் வந்து ஃப்ரீ தான், எத்தனை வேணால் வாங்கிக்கலாம். நீங்களே உடச்சி தான். திடீர்னு வகையில் மைக்கேல் ஜாக்சன் தங்கச்சி மாதிரி ஒரு ஃபீல் அவங்கள பார்க்கும்போது. ஸோ அவங்கள்ட்ட வந்து இந்த ஒரு சாக்லேட் ஃப்ளேவர் வாங்கிட்டு சரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா வாயிலே வைக்க முடியல. அந்த மாதிரி ஒரு டேஸ்ட், ஒரு உப்பும் இல்லை, ஒரு புளிப்பும் இல்லை, ஒரு இனிப்பும் இல்லை. ஏன்டா வாங்கணும்னு ஆகிப்போச்சு. ஓகே காய்ஸ், பை பை, see you on next video. Bye bye.